நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கர்நாடகாவின் முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். அது என்ன அழைப்புனாக்க, காவிரி நதிநீர் மற்றும் மேக்தாட் அணையை பற்றி பேசுவதற்காக அழைப்பு விடுத்திருக்கார். அதுல கலந்து கொள்வதற்கு விஜய் தரப்பு சம்மதம் தெரிவித்திருக்கிறது. நான் கர்நாடகாவிற்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லி இருக்கிறார். நாம நேத்தே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தோம், கர்நாடகாவிற்கு ஒருபோதும் விஜய் அவர்கள் போகக்கூடாது. ஏன்னா காவிரி நடுவர் நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்கிறது. நீ அந்த நடுவர் நீதிமன்றத்துக்கு கண்ட்ரோல்ல எல்லாம் வந்துவிட்ட பிறகு நீங்கள் தனிப்பட்ட முறையில போய் பேசக்கூடாது. அது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிவிடும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல நீங்க மாற நினைக்கிறீங்களான்னு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு ஒரு வீடியோ காணொலியை நாம போட்டிருந்தோம். நீங்களும் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அங்க போகக்கூடாது, அது தவறு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதையே தான் இன்றைக்கு தமிழ்நாடு விவசாய சங்க தலைவராக இருக்கக்கூடிய பி.ஆர். பாண்டியனும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணி அவர்களும் இதையத்தான் சொல்லியிருக்காங்க. நீங்க அங்க போகக்கூடாது கர்நாடகாவிற்கு, இது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிடும். காவிரி நடுவர் நீதிமன்றம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய கண்ட்ரோல்ல காவிரி மொத்தமா வந்த பிறகு நீங்க ஏன் தனிப்பட்ட முறையில போய் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? அப்போ காவிரி நடுவர் நீதிமன்றம் இருக்கு இல்லைங்களா, அந்த நடுவர் ஆணையம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய அதிகாரத்தை இது மீறக்கூடிய செயலாக மாறிவிடும், அல்லது அதனுடைய அதிகாரத்தை இது குறைக்கக்கூடிய செயலாக மாறிவிடும் அப்படின்னு இவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதனுடைய பின்னணி என்ன, இந்த வரலாற்று தகவல்கள் என்னன்னு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதிமுக இந்த காவிரி நதிநீர் விவகாரத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கா களமாடி இருக்கிறது. இன்றைக்கு காவிரி நதிநீர் தமிழ்நாட்டுக்குள்ள வருது அப்படின்னாக்க இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் அதிமுகவிற்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது. இதை நாம் மறந்து கூடாது. ஏன்னா வரலாறு அப்படி இருக்கிறது. 2013 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இங்க இருந்தபோது கர்நாடகாவிலிருந்து தண்ணி திறந்து விடல. இன்றைக்கு நிலவக்கூடிய அதே ஒரு சூழல் சுச்சுவேஷன் இருந்தது. ஆனால் அந்த 2013 காலகட்டத்துல காவிரி நடுவர் நீதிமன்றம் அமைக்கப்படவில்லை. புரியுதுங்களா? அப்ப புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன பண்றாங்கன்னாக்க, இங்க காவிரி தண்ணி இல்ல, விவசாயிகள் விவசாயம் பண்ண முடியல, குடிநீருக்கு தண்ணி இல்ல. அதனால என்ன பண்றாங்கன்னாக்க, அப்போதைய கர்நாடக முதலமைச்சராக இருந்த ஜெகதீஷ் ஷெட்டர் அவங்கள போய் நேர்ல போய் சந்திக்கிறாங்க. அவங்கள போய் நேர்ல சந்திச்சு விளக்குறாங்க. தண்ணி இல்லைங்க, குடிக்க தண்ணி இல்லைங்க, விவசாயத்துக்கு தண்ணி இல்லைங்க, ஆடு மாடுக்கு தண்ணி இல்லைங்க, நிலத்தடி நீர்மட்டம் கீழே போயிடுச்சுங்க, எங்களுக்கு தண்ணீர் தாங்க அப்படின்னு 2 மாநில முதலமைச்சர்களுக்கு இடையான ஒரு பேச்சுவார்த்தை 2013 நடக்குது. அப்ப புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதை டீடைலா விளக்குறாங்க அந்த கர்நாடக முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டர் கிட்ட. ஆனா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க, இந்த 2 தரப்பு மீட்டிங்ல நடந்த இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தையில என்ன நடந்ததோ, அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஒரு ரிப்போர்ட்டா எடுத்துட்டு போயிட்டு நேரா உச்சநீதிமன்றம் போயிட்டாங்க. புரியுதுங்களா? நேரா உச்சநீதிமன்றம் போயிட்டு, இந்த மாதிரி ஒரு மாநில அரசு சொல்லுதுங்க, இந்த மாதிரி ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் சொல்றாருங்க, நாங்க தண்ணிக்கு எங்க போவோம், குடிக்க தண்ணி இல்ல, விவசாயத்துக்கு தண்ணி இல்லைன்னு உச்சநீதிமன்றத்துல முறையிட்ட உடனே உச்சநீதிமன்றம் என்ன தெரியுமா உத்தரவு போட்டுச்சு, பிரதமர் அவர்கள் தண்ணீரை திறந்து விடணும். எப்படி? பிரதமர் அவர்கள் தண்ணீர் திறந்து விடணும். கர்நாடக அணைகள் இருந்து தமிழ்நாட்டுக்கு பிரதமர் தண்ணீர் திறந்து விடணும். நீ என்ன கர்நாடக மாநிலம், நீ என்ன சொல்றது? கர்நாடகாவின் முதலமைச்சர் நீ என்ன சொல்றது? அந்த தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் போக வேண்டியதை யாராலையும் தடுக்க முடியாது, பிரதமர் அவர்கள் திறந்து விடணும் உத்தரவு போட்ட உடனே அப்பொழுதைய பிரதமர் அன்றைக்கு காவிரி தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு திறந்து விட்டார். பிரதமர்களுடைய உத்தரவின் பெயரில் காவிரி தண்ணீர் அன்றைக்கு தமிழ்நாட்டுல திறந்து விடப்பட்டது. புரியுதுங்களா? அப்ப உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுனாக்க, இனி அதாவது காவிரி பின்னால திரும்ப சட்ட போராட்டம் நடத்தி அந்த காவிரி நடுவர் நீதிமன்றத்தை அமைக்க வச்சாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்போ அந்த காவிரி நடுவர் நீதிமன்றம் அமைத்த பிறகு 2 மாநிலங்கள் இந்த காவிரி நதிநீர் உரிமையை பற்றி 2 மாநிலங்கள் தனிப்பட்ட முறையில பேசக்கூடாது. உச்சநீதிமன்ற உத்தரவு இருக்கு. 2 மாநிலங்கள் பேசக்கூடாது, 2 மாநிலங்களும் தன்னிச்சையாக எந்த முடிவுகளும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு இருக்கிறது. அப்படி உத்தரவு இருக்கும்பொழுது விஜய் அவர்கள் இன்றைக்கு கர்நாடக முதலமைச்சரை சந்திக்க போகிறார் என்றால் அந்த உத்தரவை மீறக்கூடிய செயல். ஏன் அப்படின்னாக்க, காவிரி நடுவர் நீதிமன்றம் அமைக்கப்பட்ட பிறகு காவிரி நதியிலோ அதனுடைய துணை நதிகள் ஹேமாவதியோ கபினியோ அதனுடைய துணை நதியில எங்கேனும் தடுப்பணைகள் கட்டணும், அல்லது அணைகள் கட்டணும், தண்ணீரை திசை மாற்றி விடணும், அல்லது வேறு மாநிலங்கள் கர்நாடகாவுக்கே தண்ணீர் திறந்து விடணும், அந்த அணைகள்ல இருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்து விடணும் அப்படின்னா நடுவர் நீதிமன்றத்தினுடைய அந்த நடுவர் காவிரி நடுவர் ஆணையம் இருக்குல்ல,
அதனுடைய உத்தரவு இல்லாமல் ஒண்ணும் பிடுங்க முடியாது. அத்தகைய தீர்ப்பை வாங்கி கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி, அதிமுகவினுடைய ஆட்சி. புரியுதுங்களா? அந்த நடுவர் நீதிமன்றம் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. காவிரி ஆற நடுவர் நீதிமன்றம் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. காவிரி ஆத்துல ஒரு சிங்கிள் செங்கல்ல நடுனா கூட அந்த நடுவர் நீதிமன்றத்தை கேட்டுட்டு தான் நடணும். 2 மாநில அரசுகளுக்கும் அதன் மீது உரிமை கிடையாது, காவிரி மீது உரிமை கிடையாது. நடுவர் நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். இங்க அணை வேணுமா வேணாமா, இங்க அணை கட்டலாமா வேணாமா, தண்ணீர் இவங்களுக்கு எவ்வளவு திறந்து விடணும், இவங்களுக்கு எவ்வளவு திறந்து விடணும், தண்ணீரை திறந்து விடுங்கன்னு ரெக்வஸ்ட் வைக்கலாம். 2 மாநில அரசுகளும் தண்ணீரை திறந்து விடுங்க, எங்களுக்கு இவ்வளவு வேணும்னு ரெக்வஸ்ட் வைக்கலாம். ஆனால் இறுதி முடிவு அந்த காவிரி நடுவர் நீதிமன்ற ஆணையத்துக்கு தான் இருக்கு. புரியுங்களா? அந்த காவிரி நடுவர் ஆணையம் இருக்குல்ல, அதுக்குத்தான் இருக்கு. அப்போ அதற்கு அதிகாரத்தை கொடுத்து விட்ட பிறகு நீங்க யாரு 2 பேர் பேசுறதுக்கு? தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் கர்நாடக முதலமைச்சருக்கும் என்ன அதுல பேச்சுவார்த்தை இருக்கு? நீங்க யாரு முதல்ல 2 பேர் பேசுறதுக்கு? உங்களுக்கு அந்த உரிமை எங்க இருந்து வருகிறது? அப்போ இந்த உரிமையை 2 மாநில முதலமைச்சர்கள் நாம கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்ப அந்த காவிரி நடுவர் மன்றம் டம்மி ஆயிடும். அப்ப திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். புரியுங்களா? அதனால்தான் மேக்தாட் அணைக்கு எதிராக ஒரு தீர்மானம் ஏற்றும் போது தமிழ்நாடு சட்டசபையில ஒரு போன மாசத்துல அப்போ இந்த திமுக வந்து குசும்புத்தனம் பண்றான். ஆல்ரெடி நம்ம ஒரு தீர்ப்பு வாங்கி வச்சிடும். அப்ப திமுக வந்து ஒரு குசும்புத்தனம் என்ன பண்றான்னா, புதிய நடுவர் நீதிமன்றம் அமைங்க மேக்தாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு திருத்தத்தை கொண்டு வாங்கன்னு இந்த தாவேக அரசுக்கு அவங்க ஒரு கிறுக்குத்தனமான ஐடியாவை தரானுங்க. இந்த தாவேக அரசும் முட்டாள்தனமா இந்த ஐடியாவை அந்த இதுல மசோதாவில ஏற்றிக்கிட்டு அந்த மசோதாவை நிறைவேற்றிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் அதை கண்டிச்சாரு. ஆல்ரெடி நாங்க தீர்ப்பை வாங்கிட்டோம், அப்புறம் எதுக்கே புதுசா நடுவர் நீதிமன்றம்? அப்ப புதுசா ஒரு நடுவர் நீதிமன்றம் அமைக்கணும்னாக்க அப்ப பழைய நடுவர் நீதிமன்றம் என்ன பண்றது? அப்ப புதுசா ஒரு நடுவர் நீதிமன்றம் அமைக்கணும்னா திரும்ப ஜீரோ இருந்து ஸ்டார்ட் பண்ணும். அங்க கேஸையே முடிச்சு வச்சிருச்சு அதிமுக. காவிரி நடுவர் நீதிமன்றத்தை அமைக்க வச்சிருச்சு அதிமுக. அதனுடைய அனுமதி இல்லாம ஒரு சிங்கிள் செங்கலை கூட நட முடியாதுன்னும் பொழுது எதுக்காக இப்ப திரும்ப நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற? அப்படி அணைக்கட்ட போறேன் அப்படின்னு கர்நாடக அரசு முயற்சித்தாலும் ஆல்ரெடி வாங்கி வச்ச அந்த தீர்ப்பு எடுத்துட்டு நம்ம நீதிமன்றத்துக்கு போலாம். தீர்ப்பு வாங்கி வச்சு முடிஞ்சு போன விஷயத்தை எதுக்காக தொடங்குறீங்கன்னு அதிமுக கேட்டுச்சாங்க சட்டசபையில. அன்னைக்கு அதிமுக குரல இந்த தற்குறியும் மதிக்காம இன்றைக்கு உச்ச நீதிமன்ற உத்தரவு இருக்குது. 2 பேரும் தனிப்பட்ட முறையில 2 மாநிலமும் காவிரி உரிமைகளை பற்றி பேசுவதற்கோ அணை கட்டுவதை பற்றி பேசுவோ கூடாதுன்னு உச்ச நீதிமன்ற உத்தரவு இருக்கு. இப்ப எதுக்கு இவங்க 2 பேரும் போய் மீட் பண்ண போறாங்க? எதுக்காக இப்ப போய் சந்திக்க போறாங்க? எதுக்காக அந்த டிராப்ல போய் விஜய் விழறாருன்னு நாங்க கேட்கிறோம். அப்ப கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்களுடைய அந்த அழைப்பை இவர் நிராகரிக்கணும். என்ன சொல்லணும் விஜய் அவர்கள்? ஏங்க, காவிரி நடுவர் நீதிமன்றம் ஆல்ரெடி உத்தரவு கொடுத்துருச்சு, இங்க பாருங்க உத்தரவு வாங்கி வச்சிருக்கிறோம், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கோம், தீர்ப்பு வாங்கியாச்சு, எங்க அனுமதி இல்லாம நீங்க ஒரு செங்கலை கூட நடக்கூடாது, எங்களுக்கு தண்ணீர் நீங்க திறந்து விட்டுதான் ஆகணும், முடிஞ்சிருச்சு வழக்கு, இப்ப என்ன பேச்சுவார்த்தை கூப்பிடுற? வர முடியாது, தண்ணீரை திறந்து விடுங்க, வேணா நான் தண்ணீரை நீங்க திறந்து விட்டதுக்கு அப்புறம் வேணா நாங்க நட்பு ரீதியா நான் வரேன் உங்களுக்கு சந்திக்க, நீங்கள் தண்ணீர் திறந்து விடுறதுக்கு ஒரு நன்றி சொல்லுவதற்காக கூட நான் வரேன் அங்க சந்திக்க அப்படின்னு சொல்லுங்க. தண்ணீர் திறந்து விடுவதற்கு முன்னாடி கர்நாடகத்துல விஜய் அவர்கள் காலடி எடுத்து வைக்க கூடாது. இது உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறக்கூடிய ஒரு செயலாக மாறும். காவிரி நடுவர் நீதிமன்றத்துல இத்தனை ஆண்டுகள் நாம போராடி ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி பெற்ற உரிமைகளை அடவு வைக்கிற மாதிரி ஆயிடும். நடுவர் நீதிமன்றத்தை வந்து டம்மி ஆக்குற மாதிரி ஆயிடும். இந்த தவறான வேலையை விஜய் அவர்கள் செய்யக்கூடாது என்பதுதான் நம்முடைய வாதமும் கூட. புரியுதுங்களா? அப்போ காவிரி பிரச்சனையில அதிமுக எல்லாத்தையும் முடிச்சிடுச்சு. இப்ப என்னடா நீங்க புதுசா கிளம்பி வந்து நீங்க புதுசா பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நியாயமா சொல்லுங்க? அப்போ மாநில உரிமையை பறி கொடுத்து விட்டு திரும்ப ஆதி காலத்துக்கே போவான்றீங்கன்னா உங்களை மாதிரி பைத்தியக்காரங்க யாராவது இருக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம், யாராவது பைத்தியக்காரங்க இருக்க முடியுமா? முடிஞ்சு போன பிரச்சனை ஏன் இப்ப எழுப்புறீங்கன்னு தான் கேட்கிறோம். அப்போ இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடும், ஒரு தவறான நடவடிக்கை ஆயிடும். விஜய் அவர்கள் தங்களுடைய பயணத்தை ரத்து பண்ணணும். கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார்ட்ட தெளிவா சொல்லணும், தண்ணியை திறந்து விடுங்க, அப்புறமா மரியாதை நிமித்தமாக நன்றி தெரிவிக்கும் விதமாக கூட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பயணத்தை ரத்து பண்ணுங்க. இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி.